94,000 கோடி வருமானம் ஒரு கம்பெனிக்கு வருது. ஆனால் அவங்களோட லாபம் வெறும் 348 கோடிங்க. ஸோ ஒரு 100 ரூபாய் தங்கம் வித்தாங்கன்னா இவங்க பாக்கெட்ல மிச்சமா இருக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37 காசு, 37 பைசா. 100 ரூபாய்க்கு 37 பைசா லாபம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். தங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப பெரிய வியாபாரம், ரொம்ப ரொம்ப பெரிய லாப வரம்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். பட் இவங்களோட நம்பர்ஸ் பார்க்கும்போது அந்த இன்னும் சுக்குநூறா உடஞ்சிருதுங்க. வெறும் 1% லாப வரம்பு வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனம் எப்படி ஐஓக்கு வர முடியுது அப்படிங்கிறத இன்வெஸ்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு ரொம்ப அலசி ஆராய போறோங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அன்பான வரவேற்புங்க. ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி என்ன பார்த்தோன்னா ஆகுமென்ட் என்டர்பிரைசஸ்ங்க. ஸோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இந்த கம்பெனியில் போடலாமா, இந்த கம்பெனி உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ஏற்றதா, இதை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி எப்படி மதிப்பிடணும் அப்படின்னா அவங்க எப்படி பணம் பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா அந்த கம்பெனி நம்ம மதிப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஆகுமெண்ட் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு முழுமையான தலைமையாக சொல்லலாம். அதாவது இன்டெகிரேட்டட் கோல்டு அண்ட் சில்வர் பிளாட்ஃபார்ம். அது என்ன இன்டெகிரேட்டட் அப்படின்னு கேட்கலாம். டைரக்டா தங்கத்தை ஒரு சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்து டைரக்டா நகை செய்யற வரைக்கும் எல்லாமே இவங்க பண்றாங்களா? ஸோ பேசிக்கா இன்டெகிரேட்டட் அப்படிதான் சொல்லுவோம். பட் இவங்க அப்படி இல்லை. இவங்க வெட்டிலாம் எடுக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்திகரிக்காத கோல்டை வாங்குறாங்க. ஸோ அதை சுத்திகரிக்கிறாங்க, அதை ரிஃபைன் பண்றாங்க, பிஸ்கட்டா மாத்துறாங்க, நகைகளை உருவாக்குறாங்க. ஸோ இதை அவங்க பண்றதுங்க. அதை டிஜிட்டல் முறையிலையும் நேரடியாக மக்கள்கிட்ட ரீட்டெயில்கிட்டையும் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இவங்க பண்றாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சுத்திகரிக்கப்படாத ஒரு தங்கத்தை எடுத்து அதை பிஸ்கட்டா மாற்றி நகையை மாற்றி ரீட்டைல் பீப்புளுக்கும் அண்ட் வேற யாருக்கும் தேவை இருக்கோ அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு B2C அண்ட் B2B ரெண்டுமே பண்ற ஒரு நிறுவனம் தாங்க இந்த நிறுவனம். ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஃபேக்டரி இருக்குங்க. மும்பையில் ஒன்று இருக்கு, உத்தராகண்டில் ஒன்று இருக்கு. இந்த 2 இடத்தோட மொத்த கொள்ளளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 284 டன்னுங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேக்டரி வச்சுருக்காங்க. அண்ட் 2 பெரிய சுத்திகரிப்பு ஆலயமும் வச்சிருக்காங்க இவங்க. ஸோ 242 டன்னுங்கிறது ரொம்ப பெரிய அளவுங்க. ஸோ இவங்க வருமானத்தை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆகுமெண்ட் ஸ்பாட், இன்னொன்று வந்து ஆகுமெண்ட் கோல்ட் ஃபார் ஆல். ஃபர்ஸ்ட் வந்து ஆகுமெண்ட் ஸ்பாட் என்ன பார்ப்போம்னா இது முழுக்க பிசினஸ் கேரில் நடக்கிற வியாபாரங்க. ஸோ B2B பிசினஸ். இதோ பார்த்தீங்கன்னா தங்க நகை வியாபாரம் எப்படி நடக்கும்? தேவையான தங்க நகையை எங்க தங்க நகை அவைலபிளா இருக்கோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தங்க நகை கடை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நகை தேவை, உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து சோர்ஸ் வருது, நீங்கள் டேரக்டாக அங்கே போய் சோர்ஸ்லேருந்து நகை வாங்கிக்கலாம். பாரம்பரிய முறை ஒரு சிக்கல் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு நகை கொள்முதல் பண்ற ஆள்கிட்ட போய் நீங்கள் நகை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால அன்னைக்கு என்ன ரேட்டுன்னு சொல்றா உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன, கரண்டா கோல்டு ரேட் என்னன்னு கூட உங்களுக்கு நமக்கு தெரியாது. ஸோ அவர் சொல்ற ரேட் நம்ம வாங்கிட்டு வரணும். கோல்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ரேட் மாறிட்டே இருக்கிறது. அது வந்து உலக சந்தையை பொறுத்தது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சியான பிரைஸே இருக்காது. அங்கதான் இவங்க வந்து பிளே பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க டேரக்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல டேரக்டா நீங்க நகை வாங்கிக்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு நிமிஷம் நகையோட ரேட் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதான் இவங்க பண்றதுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆகுமெண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது தங்கத்துக்கான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி செயல்பட்டு இருக்குங்க. இவங்க ஒரு ஆப் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணி ஸோ அதுல என்ன ரேட் இருக்குன்னு கரண்டா பார்க்கலாம். அங்கேயே புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ரேட்டு முன்ன பின்ன இருக்கிற வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி புக் பண்ணீங்கன்னா 2 டேஸ்ல, அதாவது T+2 டேன்னு சொல்லுவாங்க. T+2 டேஸ்ல உங்க இடத்துக்கு வந்து அந்த தங்கத்தை இவங்க டெலிவரியும் பண்ணிடுறாங்க. அவ்வளோ பெரிய நெட்வொர்க் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அப்புறம் இந்த டெலிவரியான வேகம் இந்த ரெண்டும் சேர்ந்தா இந்தியா ஃபுல்லாமே 5,500 மேலான ஜுவல்லரி பார்ட்னர் அவங்க வச்சிருக்காங்க. இவங்களோட பிளாட்ஃபார்மை தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த B2B பிளாட்ஃபார்மை ஆகுமெண்ட் ஃபார் கோல்டு அப்படிங்கிறது சாதாரண மக்கள்கிட்ட டேரக்டா இவங்க கோல்டை வியாபாரம் பார்க்குறாங்க. ஸோ B2C மாடல் இது. ஸோ இது வந்து அவங்க நிறைய வச்சிருக்காங்க. டிஜிட்டல் கோல்டுன்னு வச்சிருக்காங்க, டிஜிட்டல் சில்வர் வச்சிருக்காங்க, கோல்டு லோன் வச்சிருக்காங்க, அண்ட் பழைய கோல்டை செல் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரிச்சு இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஒரு கொஸ்டின் வரும், இவங்களுக்கு B2B பிசினஸ் இருக்கும்போது ஏன் B2Cல வராங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் 25 இவங்களோட டேட்டா படி பார்க்கும்போது B2B இருக்குல்ல, B2B தான் அதிகமான வருமானம் தருதுங்க. 85.56% வருமானம் தருது. அந்த கோல்ட் ஃபார் ஆல் வெறும் 3.2% தான் தருது. ஸோ மொத்த வருமானத்தில் B2B தான் அதிகமாக இருக்கும்போது எதுக்கு B2C வராங்க அப்படின்னு பார்க்குறோம். B2B அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பணப்பழக்கம் நடக்கிற இடம் தான். பட் லாபம் ரொம்ப கம்மி. இதே B2C வந்தீங்கன்னா அங்கே வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு ஆப்பில் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க டிஜிட்டல் கூட விற்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அதாவது 100 ரூபாயில அவங்களுக்கு மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு 3.2% இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இவங்க நிறைய சேல்ஸ் நடக்க இந்த டைரக்ட் பிசினஸ்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரலாம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு எல்லாம் நீங்க வாங்கி உங்க வீட்டில் வைக்க போறது இல்லை. இது இந்த கம்பெனியோட வேலட்ல தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து அவங்க அகைன் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். கம்பெனிக்குள்ள ஒரு போட்டோ கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இவங்க வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு இந்த B2C பிசினஸ்ல இப்போ வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதாங்க மொத்தமாக அவங்களோட பிசினஸ் மாடல். இது எல்லாரும் புரிஞ்சுட்டு தான் நினைக்கிறேன். இப்போ நம்பர்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபினான்ஷியல் 24 படிங்கிற வருவாய் 34,948 கோடிங்க. இதே 26ல பார்த்தீங்கன்னா 94,282 கோடி. லாபம் ஃபினான்ஷியல் 24ல 75 கோடி, ஃபினான்ஷியல் 26ல 348 கோடிங்க. இந்த மாதிரி நம்பரை பார்த்தா பபுலா இல்லை ஐபோ விண்டோ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு தோணும். ஏன்னா வியாபாரம் எவ்வளோ நடந்துருக்கு பாருங்களேன். ஸோ இந்த 94,000 கோடி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் தோணும் இது ஒரு பபுலா இல்லை
ஐபிஓக்காக பண்ற விண்டோ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு தோணும். ஏன்னா 96 கோடி மிகப்பெரிய நம்பர். இந்த நம்பர் கேட்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும். இது நம்ம புரிஞ்சுக்க கமோடிட்டி ட்ரேடிங்கோட பேசிக்கை தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது தங்க வியாபாரத்தோட அடிப்படை. இவங்க வியாபாரம் பண்றது வந்து சாதாரண சோப்போ சீப்போலாம் கிடையாதுங்க, தங்க நகை. ஸோ ஒரு கேஜியோட தங்க நகை ரேட் நமக்கு என்னன்னு தெரியும், பல லட்சம் இருக்கும் கரெக்டா. ஸோ இவங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை கேஜி தங்க வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா 5000 மேல கஸ்டமர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர்லாம் வாங்கும்போது என்ன ஆகுனா இவங்களோட டிரான்சாக்ஷன் பல மடங்கு உயரும். ஸோ அதனால தான் எங்களோட வருமானம் எங்களோட டாப் லைன் வந்து 10,000 கோடி இருக்கு. ஸோ இந்த 96 கோடிங்கிறது எங்க பிளாட்ஃபார்ம்ல விற்கிற நகையோட கவுண்ட் தானே தவிர எங்களோட ஆக்சுவலான ரெவன்யூ கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் எங்களோட வருவாய் 96 கோடிக்கு மேல இருக்கு. ஆனா பேட் பாத்தீங்கன்னா 348, வெறும் 0.34%. ஸோ ஒரு பொருளை வித்து 0.5% கூட லாபம் எடுக்கலாம். இது எப்படிப்பட்ட மாடல் பார்த்துக்கோங்க. இதான் ஒரு பிடிபியில் இருக்கிற ஒரு உண்மையான முகமே. அண்ட் எங்களோட ஆர்ஓஐ நல்லா இருக்குங்க, 74.19%. அப்புறம் வந்து ஆர்ஓசி வந்து 70.10% நல்லா இருக்கு. இது லாபம் வெறும் 1% கீழே. ஆனா ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பயங்கரமா வச்சிருக்காங்க. இது எப்படி, அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. இதை வந்து ஒரு கெப்பாசிட்டி வெல்லாசிட்டி இல்லைன்னா இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் வழியா பார்த்துடலாம். நம்ம கிட்ட 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு. இதை நீங்க வந்து 101 ரூபாய்க்கு விற்கிறீங்க. உங்களுக்கு 1 ரூபாய் லாபம், கரெக்டா 1% லாபம்னு வச்சுப்போம். அண்ட் இந்த 100 ரூபாயை வச்சுட்டு நீங்க 10 திருப்பி இதே மாதிரி வித்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், 10% லாபம் வந்துடுது உங்களுக்கு. வித்தின் ஷார்ட் பீரியட் டைம். இந்த ஒரே நாள்லயே அதே 100 ரூபாய் 10 முறை இந்த மாதிரி வித்து வைக்கிறீங்க. 100 ரூபாய்க்கு வித்து வச்சுட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து சேம் அமௌண்ட் தான், ஆனா 10% லாபம். இதே மாதிரி 365 நாளுக்கு பண்ணீங்கன்னா 3565 கோடி லாபம் வருது. உங்களோட மூலதனம் வெறும் 100 ரூபாய் மட்டும் தாங்க. ஆனா லாபம் வரும் 1% 10% அதிகமாகுது. எதனால வெலாசிட்டி. ஸோ அதுதான் இந்த அகுமெண்ட் ஸ்பாட் பிளாட்ஃபார்ம் நடக்குது இதுதாங்க. ஸோ இவங்க வந்து தங்கத்தை வாங்கி போட்டு ஸ்டாக்கை வச்சு பல மாசம் வெயிட் பண்ண மாட்டாங்க. வந்த உடனே விட்டு ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும் கடை. அது மின்னல் வேகத்தில் நடக்குங்க. ஸோ இதனால தான் எங்க லாபம் வரும் 0.37% இருந்தாலும் எங்க முதலீட்டுக்கான வருமானம் வந்து அதாவது ஆர்ஓஐ வந்து 74% மேலே இருக்குங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்க வந்து தங்கத்தை வந்து எவ்வளவு லாபத்தை விற்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை, எவ்வளவு வேகமாக விற்கிறாங்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் எங்களோட முழு பிசினஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய பணம் தேவைப்படுமே. ஸோ இவங்க எதுவும் கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. எங்களோட கடன் பார்த்தீங்கன்னா 0.01%. ஸோ கடனே இல்லை, வெறும் அவங்களோட ஓன் பணத்தை வச்சு இவ்வளவு பெரிய விஷயம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தாங்க. இவங்க வந்து வேகமா தங்கத்தை வந்து கைமாட்டுறாங்க இல்லையா. வாடிக்கையாளர் புக் பண்ண உடனே அவங்க குடோன்ல இருந்து தங்கத்தை ஏற்றி இமீடியட்டா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய தங்கம் தேவைப்படும், அதுக்கு வந்து நிறைய செலவு ஆகும் கரெக்டா. ஸோ இதை சமாளிக்க தான் இப்போ அவங்க வந்து ஐபிஓக்கே வராங்க. ஆகஸ்ட் 21 25 வரை எங்க ஐபிஓ ஓப்பன்ல இருக்கு. ஒரு லாட்டுக்கு 750 788 சொல்லியிருக்காங்க. நீங்க 19 ஷேர் வாங்கணுங்க, 14,972 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஓ சைஸ் வந்து 825 கோடி. இதுல வந்து 620 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, குட் நியூஸ். 205 கோடி ஆஃபர் ஃபார் சேல். நம்ம ஆஃபர் ஃபார் சேல் பத்தி நிறைய பார்த்துட்டோங்க. ஒரு கம்பெனி நல்லபடியாக நடத்திட்டு வராங்க, நல்ல லாபம் பார்க்குறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் இந்த மாதிரி சமயம் லாபம் பார்க்க முடியும். ஸோ ஒரு 205 கோடி வித்துட்டு போறாங்க, நம்ம அதை விட்டுருவோம். இந்த 650 கோடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து 465 கோடி ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் நிறைய பார்த்துருப்போம். பொதுவாகவே இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் எங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினரி, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் துறையில தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். பட் தங்க நகர் இருக்க ரினியூ கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. கம்பெனிகிட்ட எப்போதும் பார்த்தீங்கன்னா 11 கிலோ கணக்கான தங்கம் எப்போதுமே இருக்கணும். அப்பதான் கஸ்டமர் புக் பண்ண உடனே இமீடியட்டா இவங்க வந்து டெலிவரி பண்ண முடியும். இவங்களோட வியாபாரம் வளர இந்த இன்வென்ட்ரி வளர்ந்துட்டே போகுங்க. ஸோ அதுக்கான தேவை தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல். தங்கம் மிக அதிக விலை கொண்ட பொருளுங்க. விருப்ப மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அதனால தான் ஒரு 465 கூட அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸாக தான் பார்க்கணும். அண்ட் ப்ரீ ஐபிஓல எங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா 92.75, போஸ்ட் ஐபி 81.11. இதுவும் எனக்கு ஒரு குட் நியூஸாக தெரியுது. நல்லா தான் வச்சிருக்காங்க, இதுல எந்த ஒரு இஷ்யூமே இல்லைங்க. ஸோ பிசினஸ் மாடல் சூப்பரா இருக்கு, நம்பர் அருமையா இருக்குங்க. ஐபி யூசேஜ் கூட நல்லா பண்றாங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ரிஸ்க் இருக்க போது இவங்களுக்கு பின்னாடி ரிஸ்க் இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இவங்களுக்கு வந்து 5000 மேல கஸ்டமர் இருக்கதாங்க செய்யறாங்க. பட் ஃபினான்ஸ் 26ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வருமானத்துல 52.09% வந்து வெறும் டாப் 10 கஸ்டமர்ஸ் இருந்து மட்டும்தாங்க வருது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் ரித்திஷ் செட்டி புல்லியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 27.44 பங்கு வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவர் ஒரு சின்ன கடைகளுக்கு வந்து நகை விற்கிற ஒரு ஆள் நினைக்கிறேன். அந்த புல்லியன் அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. சின்ன நகைகளுக்கு கடை விற்கிறாங்க, நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட விற்கிறவங்க. அவர் மட்டுமே வாங்கிட்டு போயிருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு ஒருவேளை அவர் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வேற பிளாட்ஃபார்ம் வாங்கினாங்க அப்படின்னா அந்த 27% அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் அவங்ககிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க, விஐபி கஸ்டமர் மட்டுமே 50% ஆஃப் டர்ன் ஓவர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அந்த விஐபி கஸ்டமர் வேற கிடைக்கோ இல்லை இங்க வராமலே போனா என்ன உங்களோட பிசினஸை படுத்துரும். ஸோ அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் வந்து இந்த கடையில இருக்குங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தங்க நகையோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுங்க. அது வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கும்.
ஸோ இப்போ இவங்களோட லாபம் வரும்போது வெறும் 0.37% தாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் நிறைய இறக்குமதி பண்ணி வச்சிருக்காங்க, நகை ரேட் குறைஞ்சு போச்சுன்னா இது சுத்தமாக அடிபட்டு போயிடும் இல்லையா? ஸோ அந்த ரிஸ்க் உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ரிஸ்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த மாதிரி கம்பெனியில். ஸோ மூணாவது ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே ஆப்பு அப்புறம் சர்வரில் தாங்க நடக்குது. ஸோ ஆன்லைன் ப்ராப்ளம் வந்து எங்கள் பிஸ்னஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ டெக்னாலஜி அந்த ரிஸ்க்கே உங்களுக்கு மிக ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க. ஸோ இந்த டெக்னாலஜி நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. எங்கள் பிஸ்னஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை நம்பி தாங்க இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க தங்க நகைகளை. பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ் நடக்குதுங்க. சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் ஏதாவது சர்வர் டவுனு இல்லை சைபர் அட்டாக் ஏதாவது நடந்து வச்சுக்கோங்களேன், கஸ்டமர்லாம் வெளியே போயிடுறாங்க. அதுவும் டாப் 10 கஸ்டமர் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் கண்டிப்பாக ஒரு ஹை எண்ட் கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சைபர் அட்டாக் ஏதாவது வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். ஸோ அது வந்து பெரிய ரிஸ்க் இருக்குது. அண்ட் அதை வந்து இவங்க நல்லா பார்த்துக்கணுங்க. ஃபைனலாக இந்த ஆகுமெண்ட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது தங்க நகை வியாபாரத்தில் தொழில்நுட்பத்தை புகுத்திய ஒரு புதுமையான நிறுவனம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எங்களோட பிஸ்னஸ் மேலே 2 இருக்குது, B2B B2C இந்த மாதிரி பிரிச்சு இருக்காங்க. எங்களோட மொத்த வியாபாரமே B2B நம்பி தான் இருக்குது. அண்ட் லாபம் வரும் வெறும் 0.37% தாங்க. பட் வியாபார வேகம் அதிகமாக இவங்களுக்கு லாபம் அதிகரிச்சுட்டே போகும். 70% ROI இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்கணும். கடன் இல்லவே இல்லைங்க, ரொம்ப கம்மி. ஐபி யூசேஜ் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் தான் அசைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குங்க. அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் 52% வந்து டாப் 10 கஸ்டமர் தான் வருது. ஸோ கஸ்டமர் கன்சிடரேஷன் ரிஸ்க் இருக்குது. 10 வாடிக்கை நம்ம மட்டுமே கடன் நடத்துறது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ எனக்கு தங்க நகைகள் வந்து ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. அந்த இதையும் நம்ம பார்த்துக்கணும். எங்களை இன்வென்ட்ரி நிறைய இருக்கும்போது தங்க நகை குறைஞ்சிச்சுன்னா வந்து வருமானமும் லாபமும் குறையுங்க. தொழில்நுட்ப ஆபத்துகளும் இருக்குங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் வச்சிருக்காங்க. ஸோ சைபர் அட்டாக் நடக்கலாம், டேட்டா லீக் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணுங்க. ஸோ ஒரு ஐபிஎல் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிங்க. நம்ம போய் பார்த்தா இது ஒரு 4வது கோல்டு கம்பெனி நினைக்கிறேன் நம்ம ரிவ்யூ பண்ணுறது. ஸோ இந்த கோல்டு மார்க்கெட் பற்றி நமக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியாவே கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அண்ட் ப்ராஃபிட் கெயின் கிடைச்சாலும் கிடைக்காது, இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுதுங்க. லாங் டர்ம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கு. பட் முடிவு வந்து நான் வந்து லாஸ்ட் டே தான் எடுப்பேன். லாஸ்ட் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா இன்கேஸ் ப்ரீமியம் அந்த அளவுக்கு இல்லைனா கீழே போனால் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்கு தான் பார்க்க போகிறேன். பட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனிக்கு இடம் உண்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவர் பார்த்த தங்க நகை கடையில் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் கொண்ட நிறுவனங்க இது, நல்லாவும் இருக்குது. ஃபைனலாக போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம பல தலைமுறைகளாக தங்கத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்க்கலாங்க. அது ஒரு உணர்வு, ஒரு சென்டிமெண்ட். ஸோ பொண்ணுக்கு போடுற ஒரு சீக்கிரமாக தாங்க பழகிருக்கும். ஸோ இப்போ ஆகுமெண்ட் மாதிரியான நிறுவனம் வந்து மொபைல் ஃபோனில் டிஜிட்டல் கோடு, டிஜிட்டல் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இருக்க ஜென்சி புது மக்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபியூச்சரில் அவங்க வந்து பெரிய நகை அவங்க லாக்கரில் வைக்கலாம் விரும்பல. இந்த மாதிரி டிஜிட்டலாக எனக்கு கோல்டு வேணுமா, டிஜிட்டலாக வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு எல்லாமே இவங்களோட லாக்கர்லாம் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண இது எல்லாமே. ஸோ இந்த செக்டர் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு வருதுங்க. ஸோ ஃபியூச்சரில் லாக்கரில் இருக்கிற கோல்டுக்கு பதிலாக மொபைல் ஆப் இருக்கிற டிஜிட்டல் ரொம்ப மாறுமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவங்களோட கௌரவ சின்னமே இனிமேல் லாக்கரில் நகை வச்சிருக்கேன், நகை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத விட மொபைல் ஃபோனில் இவ்வளோ கோல்டு டிஜிட்டல் கோல்டு வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுற அளவுக்கு மாறுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணுங்க. இந்த மாதிரி இந்த புதிய தொழில்நுட்பம் நம்மளோட 100 வருஷ கலாச்சாரத்தை மாற்றி அமைக்குமா அப்படின்னு நல்லா யோசிச்சுப்போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.